கழுதைக்கு ஞானி உபதேசம். ஒரு அழகான சிறிய கிராமம். அங்கே ஒரு வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதை கிராமத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்றது. எதற்கு தெரியுமா? அதன் அசாத்தியமான பிடிவாத குணத்திற்குத்தான். யார் எவ்வளவு அடித்து சொன்னாலும் அது தன் பழக்கங்களை சற்றும் மாற்றுவதே இல்லை. ஒரு நாள் அந்த விவசாயிக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த கழுதையை எப்படியாவது திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். தினமும் காலையில் கழுதையின் முன்னே சென்று நின்று கொண்டு, "கழுதே, நீ நேரம் பார்த்து சாப்பிட வேண்டும், சுமை சுமக்கும்போது அடம் பிடிக்காமல் அமைதியாக போக வேண்டும்" என்று தொடர்ந்து அக்கறையோடு உபதேசம் செய்யத் தொடங்கினார். சில நாட்கள் கடந்தன. விவசாயிக்கு ஒரே எதிர்பார்ப்பு. நமது உபதேசத்தால் கழுதை மாறிவிட்டதா என்று ஆவலோடு கவனித்தார். ஆனால் கழுதை கழுதையாகவே தான் இருந்தது. சுமை சுமந்து செல்லும்போது திடீரென நடுவழியில் நின்றுவிடும். சில நேரங்களில் எந்த காரணமுமே இல்லாமல் பலமாக கத்தத் தொடங்கும். இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் பக்கத்து வீட்டு ஞானி ஒருவர். அவருக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அவர் விவசாயியை பார்த்து மென்மையாக கூறினார், "ஐயா விவசாயி, ஒரு கழுதைக்கு நீங்கள் எவ்வளவுதான் உயர்ந்த உபதேசம் செய்தாலும் அதன் குணம் ஒருபோதும் மாறாது. அது எப்போதும் தன் இயற்கையான இயல்புக்கேற்பத்தான் நடந்து கொள்ளும்" என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட விவசாயி சற்று ஆழ்ந்து சிந்தித்தார். அப்படியானால் மனிதர்களும் இதே போலத்தானே? ஒருவருக்கு தன் உள்ளிருந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை என்றால், வெளியில் இருப்பவர்கள் எவ்வளவுதான் சிறப்பான அறிவுரைகளை சொன்னாலும் எந்த மாற்றமும் ஏற்படப் போவதில்லை என்பதை அவர் முழுமையாக உணர்ந்தார். அன்றிலிருந்து அந்த விவசாயி ஒரு முக்கிய முடிவெடுத்தார். யாரையும் வலுக்கட்டாயமாக மாற்ற முயல்வதை அவர் விட்டுவிட்டார். மாறாக, உண்மையிலேயே மாற்றத்தை ஏற்க தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே தன் அறிவுரைகளை கூறத் தொடங்கினார். கதையின் கருத்து: கழுதைக்கு எப்படி தன் இயற்கையான குணத்தை மாற்றிக்கொள்ளத் தெரியாதோ, அதேபோல மனிதர்களுக்கும் உள்ளார்ந்த விருப்பமும் மனப்பக்குவமும் இல்லாமல் எந்த உபதேசமும் வேலை செய்யாது. மாற்றத்தை விரும்பாதவர்களுக்கு உபதேசம் செய்வது வீண் வேலை. வெளிப்புற அறிவுரைகளை விட அகமாற்றமே உண்மையானது.